ஒரு அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவி தேவியின் வெற்றி செல்லாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவருடைய மனைவி தேவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சங்கராபுரம் ஊராட்சி தேர்தலில் 2019 ஆண்டு நடைபெற்றது. 2020 ஆண்டு ஜனவரி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற பொழுது முதலில் 62 வாக்குகள் வித்தியாசத்தில் தேவியாகிய நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டதாகவும், இந்த நிலையில் சிறிது நேரத்தில் என்னை எதிர்த்து போட்டியிட்ட பிரியதர்சினி வெற்றி பெற்றதாகவும் அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்புள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்து நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரணை செய்த நீதிமன்றங்கள் தேவியின் வெற்றி செல்லும் என அறிவித்ததோடு மேலும் பிரியதர்சினி விசாரணை நீதிமன்றத்தை நாடி தனது தேர்தல் வழக்கை நடத்தி உரிய பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. நீதிமன்ற உத்தரவின்படி பிரியதர்சினி சிவகங்கை மாவட்ட விசாரணை நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் தேவியின் வெற்றி செல்லாது எனவும் பிரியதர்சினி வெற்றிதான் செல்லும் எனவும் கடந்த மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து தனது வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என தேவி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி இளங்கோவன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை நீதிமன்றம் மிக சரியாக விசாரணை செய்து பிரியதர்சினி என்பவருடைய வெற்றியை உறுதிப்படுத்தி உத்தரவு பிறப்பித்தது. குறிப்பாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது கூட்டு தொகையில்தான் வேறுபாடு வந்தது. மீண்டும் கூட்டி வாக்குகளை எண்ணும் போது பிரியதர்சினி என்பவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. எனவே கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தேவியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அரசு தரப்பின் வாதத்தை பதிவு செய்த நீதிபதி அவர்கள் தேவியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உள்ளாட்சி தேர்தலில் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவியாக பிரியதர்சினி வெற்றியை உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சல்மான், வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.